கடைசி முடிவுல மடப்புறம் போனா நம்மளை காப்பாத்திடுவாங்க. இதுக்கு மேல நம்ம வச்சா வெளியில வச்சு அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கார காப்பாத்திடுவாங்க. அப்ப தாக்கும் போதுல இந்த கோயில் நிர்வாகம் இவன் சொந்த மொந்தமே நின்று வேடிக்கை பார்த்துக்கிச்சு. கடைசியா கூட்டிட்டு வந்து தாக்கும் போது பாத்தாங்களா? எல்லாமே ஆபீஸ்க்கு முன்னாடி நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க தவிர அவனை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு ஆளா போனா விட மாட்டேன்ட்டாங்க. மொத்தமா சேர்ந்து போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். கோவிலுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருந்துச்சு இப்ப இல்ல. அதாவது அந்த அடிச்ச இடத்துல முன்னாடி இருந்துச்சு. ஆனா கேட்டா மாட்டு கொட்டைக்கு பாதுகாப்பு வச்சிருந்தோம். இப்ப அதுக்கு மாடு இல்லாதனால நாங்க இல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யாண்டு தெரியாது. இந்த பையன்கிட்ட சாவியை கொடுத்தேன். இந்த பையன் அஜித் அந்த பையன்கிட்ட சாவியை கொடுத்து செக்யூரிட்ட இந்த வண்டியில உள்ள நகையை காண 10 பவுன். அந்த 10 பவுன் நகையும் காணோம். இதுக்கு காரணம் இந்த செக்யூரிட்டி அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போதுல அப்போ கோயில் நிர்வாகம் என்ன செய்யுதுண்டா அந்த அஜித்தை கூப்பிட்டு பேசி அதுக்குள்ளே கேட்டு பார்க்குறாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல. அதை இல்லைப்பா நீ தான் சாவி கொடுத்தாங்க, அவங்க கொண்டு வந்தது உண்மைன்றாங்க, நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இங்கே இருந்து என்ன செய்கிறாங்கன்னா காவலில் ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சோடனே அங்கே காவல்துறையை கொண்டு போயிடுறாங்க. அங்கே போனோடனே இந்த பெண்மணி அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அங்கே போனோடனே அங்கே கோயில் நிர்வாகத்திலேருந்து ஃபோன் அடிச்சு கோயில் நிர்வாகம் நாளைக்கு பேர் கெட்டு போயிடும், அதனால நீங்கள் பார்த்து அது என்னன்றதை பார்த்து விசாரிச்சு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி வச்சு 4:30 மணி இருக்கும். அந்த இடத்துல வச்சு கேட்குறாங்க. அப்பயும் அடிக்கிறாங்க. அப்பயும் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த நேரத்தில் அவங்க தம்பி அந்த பையலை ஏற்றிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே அதில் நகை நட்டு கொடுத்துருக்கானா வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க பீரதுகள்லாம் உடச்சி பார்த்துட்டு திரும்ப அள்ளி போட்டுட்டு அந்த பையலை கொண்டு கடைசியில் மடப்புறம் கோயிலுக்கு போனால் ஊராக வச்சு அடிக்கிறாங்களே, இல்லைன்றாலும் விட மாட்டேன்றாங்களே. அப்போ ஊர் அடிக்கும் போதுல நம்ம ஊருக்குண்டு போயிட்டோம்னா நம்ம மக்கள் நம்ம சொந்தம் வந்தான் பழக்கணும் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் ஒரு நம்ம கிராமத்துலேருந்து கொண்டு நம்மளை காப்பாற்றிடுன்னு சொல்லி அவன் கடைசி முடிவில் மடப்புறம் போனால் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம வச்சா வெளியில வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே மடப்புறம் என்ன பக்கத்துலேயே ஆஃபீஸுக்கு முன்னாடி அடிக்கும் போதுல நம்ம இங்கே கத்தணும்டா அழுகுதோம்டா நம்ம ஊருக்கார காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தாக்கும் போதுல இந்த கோயில் நிர்வாகம் அத்தனை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் சொந்த மொந்தமே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்கனாச்சும் என்ன செஞ்சிருக்கலாம், இவனை இந்த மாதிரி அரம்பரமா அடிக்கிறாங்களே அப்ப இவனை காப்பாத்தணுமே அப்படின்னு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு உள்ள இந்த இதுக்கு மேல அடிச்சா இவன் இறந்துருவான்னு சொல்லி யாராச்சும் ஒரு கிராமத்துக்குள்ள யாருக்காக ஒரு ஆளுக்கு தாக்கல் வச்சுட்டு இருக்கு இன்னமும் இருக்கு. அதுக்கு இப்போ ஊடால எடுத்துட்டு போக தெரியுது. அதே மாதிரி கோயிலுக்கு எதிர்த்தாப்புலயே போகிறதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்கு. அவங்களை கூட்டிட்டு போன காவலர்கள் ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரால பதிவு ஆகியிருப்பாங்களா இங்க உள்ளதுல? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா கோயிலுக்கு முன்னாடி ஆபீஸுக்கு முன்னாடி நுழையும் போதுல நுழைவாயில இருக்கு. அவன் அப்ப அதுக்கு முன்னாடி தானே உள்ள கொண்டு போய் அடிச்சது. நுழைவாயில இருக்கு, ஆபீஸ் முன்னாடியே இருக்குல்ல.